வங்கக்கடலில் உருவாகும் புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை புயலாகவும் உருவாகும் என தெரிவித்துள்ளது. இந்த புயல் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவில் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடக்கும் எனவும் அப்பொழுது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் கணித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, புதுச்சேரி, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன் ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. நாகப்பட்டினம், இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று கனமழையும் நாளை மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். சென்னையில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் நீர்நிலைகளில் தண்ணீர் தேக்கி வைப்பது, வெளியேற்றுவது தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். தண்ணீர் திறந்து விடுகிற நேரத்தில் கரையோரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அவர்களை சரியான இடத்துல வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அதுபோக எங்கே புயலால் பாதிக்கப்படும் என்று சொல்கிற மாவட்டங்களுக்கு அங்கெங்கே சென்டர்கள், பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா அணை கால்வாய் உடைந்ததால் லிங்குன்றம் பாலகிருஷ்ணா நகருக்குள் தண்ணீர் புகுந்தது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் சிரமம் அடைந்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை இரவோடு இரவாக மீட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துருத்தி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 3.5 ஏக்கர் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் டிராக்டர் ஓட்டி அடித்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் என்ற பெண் விவசாயி 4 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து அதில் குறுவை சாகுபடி செய்த நிலையில் கனமழை காரணமாக நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முளைக்கத் தொடங்கியதால் டிராக்டரை விட்டு அடித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை ஓய்ந்து 5 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாமல் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வெள்ளப்பாக்கம் பகுதியில் மத்திய அரசின் சிபிசிஎல் விரிவாக்க சுற்றுச்சுவரால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்வது குறித்து செங்கல்பட்டு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்ப்பாக்கத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த அதிகாரிகள் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதிகளில் உள்ள செறிவூட்டப்பட்ட ஆலைகளில் அரிசி இருப்பு எவ்வளவு உள்ளது, பொது விநியோக திட்டத்திற்கு எத்தனை மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்தனர். பாமக செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதியை நியமித்து அக்கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் அறிவித்துள்ளார். தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், காந்திமதி கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என கூறினார். செயல் தலைவராக என்னை நாளும் கவனித்துக் கொள்ள என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்திருக்கிறேன். என்னையும் கவனித்துக் கொள்வார், பாட்டாளிகளையும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் பாடுபடுவார். பாமகவின் செயல் தலைவராக தனது சகோதரி காந்திமதியை ராமதாஸ் நியமித்தது குறித்த கேள்விக்கு அன்புமணி பதிலளிக்க மறுத்துவிட்டார். எங்க உட்கட்சி விவகாரம், அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதான் நான் உங்க பதில், அதான் நீங்க என்ன கேள்வி கேட்டா அதான் பதில் சொல்ல போறேன். எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். பாமக செயல் தலைவர் பதவி தனக்கு எதிர்பாராமல் கிடைத்தது என கூறிய காந்திமதி,
கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் கட்டளையை நிறைவேற்றுவேன் என்றார். ஐயா சொல்ற கட்டளைகளை ஏற்று அது மாதிரி நான் நடத்துவேன். இந்த தர்மபுரி மண்ணில் ஐயா குடிச்ச அந்த தர்மபுரி மண்ணில் சொல்லியிருக்கனால அந்த பதவி எனக்கு வந்திருக்கால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நன்றி, மகிழ்ச்சி. இந்த பதவி இங்க வழங்கப்படும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன் நான். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சி என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இதில் ஓரணியில் திரள வேண்டும். அப்போதுதான் இதை தடுத்து நிறுத்த முடியும். திருச்செந்தூரில் சூரசம்ஹார திருவிழா நாளை மாலை நடைபெறும் நிலையில் தனிநபர் வாகனங்களுக்கு சிறப்பு அனுமதி அட்டை அளிக்கப்படாது என்று மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவித்துள்ளார். கடந்த வாரம் பெய்த மழை காரணமாக வாகன நிறுத்தும் இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாலும் வாகன சிறப்பு அனுமதி அட்டை வழங்கப்படவில்லை என அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். பக்தர்கள் தனிநபர் வாகனங்களை தவிர்த்துவிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தையொட்டி தாம்பரத்தில் இருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இன்று இரவு 9:45 மணிக்கு புறப்படும் ரயில் நாளை காலை 6 மணிக்கு நெல்லை சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் திருச்செந்தூரில் திங்கட்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்படும் ரயில் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு தாம்பரம் வந்தடைகிறது. இதேபோல திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா திரும்பப் பெறப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் தனியார் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களாக உயர விரும்பும் போது வழிமுறைகளை எளிமைப்படுத்தும் நோக்கில் சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துக்களை பெற முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதன்படி மசோதாவை திரும்பப் பெற்று மறு ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் ஆமணி பேருந்து தீப்பற்றி 20 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பேருந்தில் இருந்த 234 ஸ்மார்ட் போன்கள் வெடித்து சிதறியதே கோர விபத்திற்கு முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட செல்போன்களில் பேட்டரி தீ விபத்தில் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. மேலும் பேருந்தின் ஏசி பேட்டரிகளும் தீப்பிடித்து வெடித்தது கண்டறியப்பட்டதாக ஆந்திர பிரதேச தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தெரியவந்தது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்தில் தீப்பற்றி 20 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் தருமபுரியைச் சேர்ந்த பிரசாந்த் என்று தெரியவந்தது. மற்றொருவர் திருப்பூரைச் சேர்ந்த வெங்காய வியாபாரியின் மகன் யுவன் சங்கர் ராஜ் என்ற தகவல் கிடைத்துள்ளது. 22 வயதான யுவன் சங்கர் ராஜ் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவ ஆய்வகத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்துள்ளது. பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் வெளியேற்றும் வேலையை தங்கள் அரசு மேற்கொள்ளும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கக்காரியா நகரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா லாலு பிரசாத் தலைமையிலான ஆட்சியில் காட்டாட்சி மட்டுமே நடந்ததாக சாடினார். லாலுவின் ஆட்சியில் பீகாரிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறியதாகவும் இதனால் மாநிலம் பின்தங்கியது என்றும் அமித்ஷா விமர்சித்தார்.